உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாள் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணக்கூடிய நாள். இந்த நாள் அவருடைய மகத்துவமான செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே அறிவிக்கின்ற சாட்சியான நாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கர்த்தர் எங்கே வாசமாயிருக்கிறார் என்றால், எங்கெல்லாம் துதி, ஸ்தோத்திரம், வேதம், வெளிச்சம், சத்தியம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர் வாசமாயிருக்கிறார். என்னுடைய வார்த்தையை ஒருவன் விசுவாசித்து அவன் கை கொள்வானே ஆகில் நானும் என் பிதாவும் அவனுக்குள் வந்து வாசம் பண்ணுவோம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் இந்த நாள் பிரியமானவர்களே தேவனை துதிக்கின்ற நாளாக இருக்கிறபடியினால் முதலாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் என்னென்னவெல்லாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும், கர்த்தர் நமக்கு எவற்றையெல்லாம் அவர் அருளுகிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பகுதி முழுவதும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை, துதியை, ஸ்தோத்திரத்தை, மகிமையை செலுத்தும் போது அவர் நமக்கு வேண்டிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கிருபைகளையும் நியாயங்களையும் அருளுகிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். முதலாவது வசனத்திலே பார்க்கிறோம், என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். இந்த நாள் அரை குறை மனதோடு கூட அல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற யோசுவாவினுடைய வார்த்தையின்படி பிரியமானவர்களே, நாம் குடும்பமாக கணவன், மனைவி, பிள்ளைகள், பெரியவர்கள், சிறுவர் யாவரும் சேர்ந்து ஆண்டவரே உம்மை முழு இருதயத்தோடு கூட நான் உம்மை துதிப்பேன். கர்த்தர் நல்லவர். உம்முடைய அதிசயங்களை நீர் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்த அதிசயம், எங்களை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த அதிசயம், ஆண்டவரே எங்களை எந்த விதமான பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமையாக நாங்கள் இராதபடிக்கு எங்களை அதிசயமாய் எங்களை தூக்கி எடுத்ததை நாங்கள் விவரிக்க, ஒவ்வொரு நாளும் ஆபத்து, விபத்து, நாசம், மோசம் அணுகாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை அதிசயமாய் அற்புதமாய் நடத்துகிறீர், அவைகளை நாங்கள் விவரிப்போம் என்று பிரியமானவர்களே தேவ சபையிலே தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே உம்மேல் மகிழ்ந்து களி கூறுவேன். நாம் தேவ சமூகத்திலே எதற்காக வருகிறோம் என்றால் அவரிலே மகிழ்ந்து களி கூறுதல். வேதம் நெடுகவே சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ந்து மகிழ்ச்சியாயிருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் என்று ஆபகுக்கு படிக்கிறதை பார்க்கிறோம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். கர்த்தருடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாது இருக்குமானால் நான் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன். சங்கீதக்காரன். பிரியமானவர்களே, இந்த உலகம், மாமிசம், பிசாசு இவைகளுக்கு அடுத்த காரியங்களிலே நம்முடைய காரியங்களை செலுத்தி நாம் மகிழ்ச்சியாய், களிப்பாய், களிகூறுதலாய், குதூகலமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அவற்றினுடைய முடிவு வருத்தமும் வேதனையும் சஞ்சலமுமாயிருக்கிறது. நம்மை தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கின தேவன் நாம் அவருடைய மனம் மகிழ்ச்சியினுடைய நாற்றாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய நாமங்களை பிரியமானவர்களே நாம் கீர்த்தனம் பண்ணி அவரை துதிக்க அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அடுத்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பிரியமானவர்களே 4வது 8வது வசனங்களிலே அவருடைய நியாயங்களையும்
அவருடைய நீதியையும் தம்முடைய சிங்காசனத்தில் இருந்து நமக்கு நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வழக்கை, நமக்கு விரோதமாய் இருக்கின்றவைகளை அவர் தீர்த்து வைக்கிறவராய் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற உலகம், மாமிசம், பிசாசு இவைகளை கடுத்ததானவைகளை அவர் தீர்த்து வைக்கிறவராய் இருக்கிறார். 8வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். பிரியமானவர்களே, நமக்கு எது சரியானவைகளோ, நமக்கு எது நேர்த்தியானவைகளோ, நமக்கு எது சிறந்தவைகளோ, ஆவிக்குரிய பிரகாரமாக, உலக பிரகாரமாக, குடும்ப பிரகாரமாக, சரீர பிரகாரமாக அதை நமக்கு செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று. 9-12 இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், தஞ்சமாய் இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், நமக்கு அரணாய் இருக்கிறார். நாம் சிறுமைப்படுகிற வேளைகளிலே, நாம் நெருக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தர் தம்முடைய சிறகுகளுக்குள்ளாய், கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளுக்குள்ளாய் மூடிக்கொள்ளுகிறது போல ஆண்டவர் தன்னுடைய செட்டைகளுக்குள்ளாய் நம்மை மூடிக்கொள்கிறவராய், அவரே அடைக்கலமும் ஆதரவும் அனுசரணையும் பாதுகாப்பும் தஞ்சமுமாய் இருக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அவைகளெல்லாம் நம்மை மேற்கொள்ள விடாதபடிக்கு, சிறுமை நம்மை மேற்கொள்ள விடாதபடிக்கு, பல்வேறு விதமான நெருக்கங்கள், முன்னுக்கும் போக முடியாமல் பின்னுக்கும் போக முடியாமல் இருக்கக்கூடிய நெருக்கங்களிலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவராய், நம்மை தப்புவிக்கிறவராய், அது சிங்க கெபியாய் இருந்தாலும், நெருப்பாய் இருந்தாலும், பிசாசினுடைய சோதனையாய் இருந்தாலும் நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். 12வது வசனத்திலே பார்க்கிறோம், நம்முடைய கூப்பிடுதலை அவர் மறவார், அவர் நம்மை நினைக்கிறார், நம்மை விசாரிக்கிறார் என்றெல்லாம் அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை பிரியமானவர்களே, நாம் அவரை துதிக்க, அவரை கீர்த்தனம் பண்ண, அவரை பாட இந்த நாளை மனமகிழ்ச்சியாய் எடுத்துக்கொண்டு அவருடைய நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நித்தமும் பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்வாராக. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள அன்பின் பிதாவே, இந்த நாளில் உள்ளது அந்த தியானத்தின்படி உம்மை முழு இருதயத்தோடு துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த, ஆண்டவரே, நீர் உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும், உம்முடைய பாதுகாப்பையும், உம்முடைய தஞ்சத்தையும், உம்முடைய அடைக்கலத்தையும், உம்முடைய நியாயத்தையும், உம்முடைய நீதியையும் எங்கள் கூப்பிடுதலுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறதிலும் நித்தமும் அருளி செய்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.